டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட 95 பேருக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், முழு விவரம். கனிமொழி வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 1 தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட 95 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது வழங்கியிருக்கின்றார். தமிழக அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளிலே உச்சபட்ச பதவியாக பார்க்கப்படுவது இந்த குரூப் 1 தேர்வு. ஏனென்றால் இந்த குரூப் 1 தேர்வில் வெற்றி பெறுவர்கள் தான் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மிக மிக முக்கியமான உயர் பதவிக்கு செல்லக்கூடியவர்கள். எனவே தமிழ்நாட்டில் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுடைய கனவு பணியாக இருப்பது இந்த குரூப் 1 பணியிடங்கள். அப்படி 2023ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட அந்த தேர்வில் வெற்றி பெற்ற பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 95 பேர் அவர்கள் முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் அந்த நேர்காணல் போன்றவற்றையெல்லாம் முடித்துவிட்டு தற்போது அந்த 95 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்து கொடுத்திருக்கின்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஒருபுறம் நடைபெறக்கூடிய நிலையிலே இடையில் இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றிருக்கின்றது. 95 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த ரேங்க் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த சப் கலெக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய அந்த முதல்நிலை பொறுப்புகளுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு முதலில் உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் பிறகு அவர்கள் நிர்வாகத்திற்குள்ளே கொண்டு வரப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது சப் கலெக்டர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பிறகு மாவட்ட ஆட்சியர்களாகவும் துறை சார்ந்த செயலாளர்களாகவும் உயர் பதவிக்கு செல்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே முதலமைச்சர் கையால் பணி நியமன ஆணைகளை பெற்றிருக்கக்கூடிய 95 பேரும் இன்று முதல் அரசு அதிகாரிகளாக கருதப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மாவட்டங்களுக்கு அந்த பணியிடங்களுக்கு சென்று அவர்கள் பணி ஆணைகளை காட்டி அந்த பணிகளில் சேர்ந்து கொள்ளலாம் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.